கழிவறையில மலமே கழித்தாலும் சரி, சிவ சிந்தனையோடு நீங்க மனதிற்குள்ளே அவரை நினைத்துக் கொண்டு பதிகம் பாடலாம். குளிக்கும் பொழுது இறைவனை நினைக்கலாம். ஆனா நமக்கு வழி இருக்கின்றது இறைவனோடு சேரணும்ட்டு. அதை பயன்படுத்த மாட்டோம். வழிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம எப்படி பிரித்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறை நமக்கு தெரிந்து அதுல செயல்முறைப்படுத்தாது இருக்க ஒரே காரணம் தான் பக்தி மேம்பட நம்ம வாய்ப்பே தரது கிடையாது. இல்ல எனக்கு காலையில இருந்து வேலை ஈவினிங் வரை இருக்குது. என்னால சாமி கும்பிட முடியல. ஒரு சாக்கா சொல்லலாம். சாமி நினைக்க முடியல. என்னால இப்படியே இருக்குது. நான் எந்நேரமும் என்ன இருக்கிற வேலைக்கு எனக்கு சோர்ந்து தூங்குறதுக்கே சரியா இருக்குதுன்னா, நீ உன்னை ஏமாத்திக்கிற. அவ்வளோதான் தவிர இறைவனுக்காக யாராலையும் எதையும் செய்ய முடியாது. நீ ஒவ்வொரு மணி நேரமோ 2 மணி நேரம் ஒதுக்கிறது எல்லாமே உன்னுடைய ஆன்மாவுக்காக, உன்னுடைய உயர்வுக்காக தான் தவிர இறைவனுக்காக நம்மளால எதையும் செய்ய போறது கிடையாது. அப்ப உனக்காக தான் நீ செய்ய போற. அப்ப கண்டிப்பாக காலை 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரமாவது 51 பதிகம் காலைல ஆரம்பிச்சு ஒரு 10 பதிகம், இல்ல மாலையில ஒரு 10 பதிகம் அப்படிங்க தொடர்ச்சியாக பாடிட்டே வர 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமே மனதில் இருந்து உங்களுக்கே பதில் வரும். ஏன்னா மனதை செம்மையாக்கிடும். இந்த பதிகங்கள் உங்களை மன தூய்மைப்படுத்திடும். உங்களை சிவமா மாற்றக்கூடிய திருவாசகம் அது. அப்ப உங்க ஆன்மாக்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யும். செய்ய செய்ய நீங்க வெளியே போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஒரு காணொளியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. தன் உள்ளிருக்கும் உள்ளமே அனைத்தையும் செய்ய வைக்கும். உங்களுடைய சிந்தையில் உள்ளே குரு நின்று அத்தனையும் செய்ய வைப்பார். உங்களுடைய அனைத்து இடையூறுகளையும் வேரோடு அழிப்பார். அதற்கு முதல் கட்டம் ஒரு முயற்சி எடுத்தா போதும். அடுத்த கட்டம் தானாக வந்துவிடும். அதனால் கண்டிப்பாக அனைவரும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, அதனால் இறைவனை நினைக்க நேரம் இல்லை, இப்படி சாக்கு பேச்சுகளை நிறுத்தி நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகள் இருந்தாலும் நினைக்க முடியும் என்பதுதான் உண்மையான கருத்து. அதனால் அதற்கேற்றாற்போல் இறைவனை நினைத்து உங்களுடைய ஆன்மாவினை இறைவனோடு இணையும் வழியை கண்டு அவனோடு இணையக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் உழைக்க தயாரானால் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கி அத்தனையும் செய்து அருள் செய்வான் என்று கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை